வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி வந்து போய் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கு, ஒரு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் வந்து போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து லைட்டாக ஒரு கேப் அப் ஆனதும் அடடா நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருந்தது, இன்றைக்கி அப்படியே வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி வந்து கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி வேறு. ஸோ கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகும். இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஹீரோ கால் நமக்கு வந்து கிடச்சிரும். அப்போ நிறைய பேர் வந்து காலையிலேருந்தே அங்கேயும் குறுக்கும் இருக்கும் முன்னே ஓடிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் வந்து வச்சு செஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நேர்லி ஒரு 2 மணி பக்கமே வந்து நகரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 132 அதுக்கு மேலே தான் வந்து லைட்டாக ஒரு நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து போச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்கேயுமே வந்து ஒரு ரியாக்ஷனே வந்து கொடுக்கல. அது இப்போ பாரு, நான் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிறேன், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு போகிறேன் அப்படின்ட்டு மாற்றி நம்மளை வந்து சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து எல்லோரும் இது ஒன்றும் வேலைக்கு ஆகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நெகட்டிவாக வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லோரும் நாம் திங்க் பண்ணுற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து பிஹேவ் வந்து பண்ணாது. அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்குன்ட்டு வந்துட்டு ஓன் பிஹேவியர் இருக்குது. அதை தான் வந்து நான் என்னோடய வீடியோஸில் நான் வந்து ரெகுலராக வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்லேருந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாயிண்ட் பக்கம் வந்து மார்க்கெட்டோட மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி அந்த மார்க்கெட்டோட சேம் அப்படியே நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கணுமா அப்படின்னா நமக்கு மறுபடியும் ஒரு நியூஸ் நமக்கு வந்து வரணும். ஸோ நேற்றுலேருந்து ஒரு நல்ல மூவ் வந்து கிடச்சிது அப்படின்னா அந்த மூவை கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு நியூஸ் நமக்கு வந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகும். அப்படி இல்லையா, நேற்று ஒரு மூவ் வந்து கிடச்சி இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் மூவ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட பிஹேவியர். அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து சொல்கிறது தான், நிஃப்டி 50 இப்போதைக்கு இருக்கிற இந்த நம்பர்ஸை வச்சு நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு அப் டு ஒரு 30,000 வரைக்குமே இந்த நம்பர் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். மினிமம் நிஃப்டியோட மூவ் டெய்லி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 இருந்து ஒரு 150 மிஞ்சி போனால் ஒரு 200 மேக்ஸிமம், அவ்வளோதான். 100-150 தான் வந்து ஒரு மீடியனான ஒரு டைமிங், அதாவது ஒரு வேல்யூ. பை சான்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ஒரு 50 பாயிண்ட் மேலேயும் வந்து மூவ் ஆகலாம். அப்போ ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட் தான் வந்து ஒரு நாளைக்கு நிஃப்டி 50 ட்ராவல் பண்ணுற அந்த வேல்யூ வந்து அதுதான். அதுக்கு மேலே வந்து அதிகபட்சம் வந்து மூவ் ஆகாது. நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற அந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 30,000 லெவலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த 30,000 லெவலை தாண்டி ட்ரேட் ஆகும்போது அந்த 150லேருந்து 200 பாயிண்ட் அப்படிங்கிறது இல்லையா, அது வந்து 200லேருந்து ஒரு 250 பாயிண்ட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேவ் அடிப்படையில் தான் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. அதாவது வேவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அலைவரிசை அப்படின்னு தமிழில் உள்ளுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்து போகும். மறுபடியும் அந்த குறிப்பிட்ட இடத்த வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிடும். மறுபடியும் இன்னொரு சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த சைக்கிள் வந்து ஒரு சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணும். மறுபடியும் வந்து இன்னொரு சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு வேவ் மாதிரி வந்து இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது, இன்றைக்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த கெஸ் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சரி இந்த அளவுக்கு நம்மளால் வந்து மார்க்கெட்டில் மூவ் இருக்குது, இதுக்கு மேலே போனால் ஃபர்தராக அடுத்த லெவல் வந்து ஓப்பன் ஆகும், இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஃபர்தராக அடுத்த லெவல் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் ஒர்க் வந்து பண்ணுறோம். ஸோ இதுவெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் உக்காந்துட்டு இருக்கணும். காலையில் 9:15 ஆஃப்டர்நூன் 3:30 வரைக்குமே வந்து உக்காந்துக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கேண்டில் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது, எங்கெல்லாம் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, எங்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகுது, எங்கெல்லாம் வந்து ஃபேக் மொமெண்டம் வந்து வருது, அதெல்லாம் வந்து நீங்கள் கண் குளிர நீங்கள் வந்து பார்த்தாகணும். அப்படி பார்த்தா தான் இந்த விஷயங்கள் உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து இந்த சேட்டை வந்து பார்த்துட்டு உக்காண்ட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னால் ஈஸியாக இந்த விஷயங்கள் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சுது. அதாவது புரிகிறதுக்கே எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ நமக்கு நிறைய
இந்த லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து அமைதியாக பொறுமையாக உட்காந்து பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து இப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ணுது, இந்த ரேஞ்சு இவ்வளோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இவ்வளோ தான் வந்து நடக்குது ஒரு நாளைக்கு பை ஆவரேஜ். இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரணும், நெகட்டிவான ஒரு நியூஸ் வரணும், வேறு ஏதாவது ஒரு நியூஸ் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஐடியாலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் வந்து பண்ணணும். காலையில் 9:15 ஈவினிங் 3:30 வரைக்குமே வந்து உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். அந்த சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சைக்கிள் அந்த வேவ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த சைக்கிள் அந்த வேவ் எல்லாம் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களால் வந்து சரி இன்றைக்கி வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது, மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு போகும், இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் டவுன் சைடு இந்த அளவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ் ஒர்க் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு மார்க்கெட்டோட புரிதல் உங்களுக்கு வந்து வேணும். அந்த புரிதல் அப்படின்னா அந்த மார்க்கெட்டோட சைக்காலஜி, அதுதான் நிஃப்டியோட சைக்காலஜி வந்து இதுதான், இப்படி தான் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரியணும், அவ்வளோதான். நாம் நேற்று எதிர்பார்த்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி தான் நமக்கு வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. டெய்லி கேண்டலோட அந்த எஸ்டர்டே க்ளோசிங், எஸ்டர்டேவோட ஹை லோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சேம் எந்த இடத்துல வந்து ஒரு 3 நாளாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதோ அதே இடத்துல வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. இந்த இடத்துல நம்ம நேற்றே சொன்னோம் இல்லையா, இது வந்து முதல்ல இந்த 24,000க்கு மேலே போனால் தான் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் இன்னும் ஸ்டில் இந்த 23,800லேருந்து 23,600க்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருக்குது. பெருசாக வந்து ஃபர்தர் அதுக்கு மேலேயும் போகல, அதுக்கு கீழே வந்து 2 நாளாக வந்து ட்ரேட் ஆகாமல் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைச்சாகும். இந்த 24,000க்கு மேலே வந்து மூவ் ஆகணும். அப்படி இல்லையா இந்த இடத்துல இந்த 23,300 23,200 கீழே வந்து ட்ரேட் ஆகணும். அப்படி ட்ரேட் ஆகும்போது நமக்கு மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு ரேலி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாமல் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனாங்க, மறுபடியும் கீழே வந்துட்டாங்க. மறுபடியும் என்ன நடந்திருக்கு, இந்த சப்போர்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து நகர்ந்தாங்க, மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து இந்த 23,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து ப்ளஸ் ஒரு 23,300 200 இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏன் வந்து இதுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் நமக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டிமாண்ட் ஜோன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஒர்க் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து இது மாதிரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டிமாண்ட் ஜோன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த 23,300 கிட்ட வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் எப்போல்லாம் இந்த ரேஞ்ச் வந்து டச் வந்து பண்ணுதோ அப்போல்லாம் வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 23,800. ப்ரைஸ் எப்போல்லாம் இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணாங்களோ செல்லிங் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது மார்க்கெட் என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட்டுக்கு வந்து போயிடுது இந்த 23,800 நோக்கி. அதே மாதிரி இந்த 23,300 நோக்கி வந்து போகும்போது மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுது. மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஷிஃப்ட் ஆகுது வந்து பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் போகாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கெஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து திரும்பி இருக்குது. இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகணும். மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ முன்னே வந்து இதே தான் வந்து நமக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது அப்படியே வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா மறுபடியும் இந்த 23,300 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து கண்டினியூ வந்து ஆகும். அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காலையில் ஒரு 5 மினிட் சார்ட்டாக நம்ம வந்து இந்த சார்ட்டை நம்ம வந்து போட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் அப்படிங்கிறது நடந்துருந்தது. அந்த கேப் அப் நடந்தாலும் ஃபர்தராக வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்துல ஒரு சேனல் மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை நான் லைட்டாக கொஞ்சம் மேலே வந்து இழுத்து விட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து புரிஞ்சுது, இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்குது இந்த இடத்துல. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறிடுச்சு.
ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து காலையிலே ஒரு இந்த சார்ட் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ நமக்கு வந்து காலையில் நமக்கு வந்து ஒரு ஏதாவது பிரிண்ட் ஆகலை, அதாவது மூவ் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி வந்து சுற்றும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு வந்து மேலே போகலை, அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு வந்து கீழேயும் வரலை, இந்த ஏரியாக்குள்ளேயே வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நாளை எப்படி வந்து ரியாக்ட் ஆகலாம் 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த சேனலில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து லோ இருக்கு இல்லையா, அந்த லோ வந்து கட் பண்ணலை, நாளைக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது, ஒரு பையிங் சென்டிமெண்ட் வருது அப்படின்னா ப்ரைஸ் அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும். அப்படி மேலே ஏற ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. ஸோ கொஞ்சமாக வந்து மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு கீழே ஒரு டவுன் சைடு வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. பை சான்ஸ் நமக்கு வந்து நாளைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு வந்து கீழே வந்து வந்துடுவாங்க. ஸோ இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஏற்கனவே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது, ரெண்டாவது சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போது நியர்பை நமக்கு வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நாளை இந்தியோட க்ளோசிங் எப்படி நாளைக்கு வந்து ஹோல்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நாளையோட மூவ்மெண்ட் வந்து இருக்க போகுது. அப்போது இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் கீழே இறங்கலாம். இந்த லோ வந்து நான் ஹோல்டு ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சார்ட்டை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி இந்த இடத்துல அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு 10-10:30 அந்த ரேஞ்சில் நான் வந்து போட்டிருந்தேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 23,700 கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போயே நான் வந்து சொன்னேன் இந்த 23,800 கொஞ்சம் வந்து ஒரு ட்ராப்பான ஏரியா கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,700 ஒரு 780 வரைக்குமே வந்து போச்சு, அவ்வளோதான், ஒரு 20 பாயிண்ட் பக்கம். அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஏன் அப்படின்னா நியர்பை நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு ஹை அப்படிங்கிறது பெருசாக நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆகலை. அதுதான் வந்து ஒரு ட்ராப் ஏரியாவாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டு வச்சுருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 935 நமக்கு அந்த ஓப்பனிங் ஹை வந்து பிரிண்ட் ஆச்சு. மறுபடியும் வந்து கீழே இறங்குறாங்க. ஆனால் ஓப்பனிங் லோவை கட் பண்ணிட்டு வந்து போகலை, மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறாங்க. ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ணுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க ஈவன் தோ, ஆனால் வந்து அது ஹோல்டு வந்து ஆகலை, மறுபடியும் வந்து கீழே இறங்குறாங்க, மறுபடியும் மேலே போகிறாங்க, மறுபடியும் கீழே இறங்குறாங்க. ஸோ டோட்டலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்த உடச்சி வந்து மேலே வந்து போக முடியல. அப்போ பையர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இல்லை. இந்த இடத்துல வந்து யார் டாமினேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் வந்து டாமினேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக இந்த இடத்துல செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ அப்போ எப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுதோ நல்லா வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2:20 அந்த டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டர்மோ அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து ஒரு 2:20 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மோடில் தான் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ காலையில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு புல் பேக் லெவல் வந்து எந்த லெவல் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து ஒரு 23,600, 23,550, 23,490 இந்த 3 லெவலில் கொடுத்துருந்தோம். அதில் கரெக்டாக க்ளோசிங் டைமில் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு க்ளோசிங்கை நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நாளை இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த புல் பேக் லெவலை வந்து டச் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே டச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு இப்படி ரியாக்ஷன் வந்து கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த கீழே வந்து இப்படியும் கூட ரியாக்ஷன் வந்து கிடைக்கலாம், இப்படி வந்து ரியாக்ஷன் வந்து கிடைக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புல் பேக் லெவல் தான். இது அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு சினாரியோ. டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஃபைனலி இந்த இடத்துல இந்த 23,500 இருக்கு இல்லையா, அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் மூவ் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு புல் பேக் லெவல், அந்த லெவலையும் உடைக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து போகும். அப்படி இல்லை அப்படின்னா இது எந்த இடத்துல இருந்தாலும் இந்த 3 லெவல் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து டச் பண்ணிட்டாங்க, 2வது லெவல் 3வது லெவல், இந்த எந்த இடத்துல இருந்தாலும் புல் பேக்கை வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஆனால் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 விதமான மூவ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த 23,500 நல்ல வால்யூமோட உடச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் நேற்றே நம்ம வந்து சொன்னோம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1650 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து டவுன் சைடு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடுச்சு. ஒரு 50% வரைக்குமே வந்து மேலே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியர்பை இது எந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ஏரியா தான் ட்ரிகர் ஆகிற ஏரியா. ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போக முடியல. அப்போது இந்த ஹை இந்த லோவுக்கு வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1600 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இந்த ஹைக்கும் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 50% நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1% பக்கம் வந்து வருது. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி இன்றைக்கி ஒரு டவுன் மூவ் வந்து கிடச்சி அந்த 1% மூவ் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான். அப்போ நாளை சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லோ வந்து இருக்குது இல்லையா. இந்த லோ நாளைக்கு வந்து ஹோல்ட் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து ஏறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை ஹோல்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் என்ன நடக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் இப்படி வந்து நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஹோல்ட் ஆகிற ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 75,000 அப்படிங்கிற லெவல் தான். இந்த 75,200 அப்படிங்கிற இந்த 2 லெவல் அப்படிங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். சென்செக்ஸில் 75 ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஹோல்ட் ஆகலை அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 காலையிலேருந்து அந்த 23,750 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை ஜம்ப் பண்ணுறாங்க ஜம்பிளிங்க மாதிரி வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒழிய, ஆனால் நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கொடுக்கவே அவங்களால வந்து முடியவே வந்து இல்லை. இந்த இடத்துல கேண்டல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கேண்டில் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா ரிஜெக்ஷனாக வந்து பிரிண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வால்யூம் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் வந்து இல்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பையிங் ப்ரெஷர்லாம் வந்து இல்லாமல் ஒரு நெகட்டிவாக வந்து போக ஆரம்பிக்குது. இந்த 23,750 அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கவே வந்து முடியல, மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,450 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,450 இருக்கலாம். 23,450 ஒரு பிரேக் டவுன் அப்படின்னா மறுபடியும் ஒரு 23,300 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,650 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,800 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக நெகட்டிவ்னு கூட வந்து சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். 53,700 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து உடைக்கவே வந்து முடியல. அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 53,200 சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு கூட வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல எஸ்டர்டேவோட ஒரு லோ வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த லோ வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிருந்தது. அவ்வளோதான், அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து இறங்கவே இல்லை. ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 53,700 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,200 வந்துருக்கலாம். பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 52,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 53,700 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,000 54,100 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. 75,700 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியல. ஒரு கேண்டில் கூட வந்து அந்த லெவலுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுக்கவே முடியல. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 காலுக்கு அப்புறம் வந்து ஒரு செல்லிங் தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. அது வரைக்குமே வந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 75,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 74,850 வந்து இருக்கலாம். 74,850 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 75,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,900 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் 14,200 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அதுக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்திருந்தது. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து போயிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 14,400 வரைக்குமே வந்து போயிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து நியர்லி ஒரு 14,200 ஒரு 200 பாயிண்ட் ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு 100 பாயிண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 14,200 இருக்கலாம். 14,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,100 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.